வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் தூங்கியிருக்க மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தூக்கம் வரும்? மண்டையில எப்பயும் ஏதோ ஒன்று போட்டு குழப்பிட்டே இருந்தா எப்படிங்க தூக்கம் வரும்? உனக்கு என்னப்பா, நீ ஈஸியா சொல்லிடுற, என்னோட மண்ணலை என்னன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே நம்ம ஏத்துக்கிற விதத்திலையும் நம்ம பார்க்குற மனநிலையில தாங்க இருக்கு. நம்மளுடைய எண்ணங்கள் மாறினாங்க எல்லாமே மாறும். நம்மளோட மனநிலை தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அப்படியா? இதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம 2 பேர்த்த எடுத்துக்கோம். அதாவது மாசம் 10 லட்ச ரூபா டார்கெட் வச்சுட்டு இருக்க ஒரு தொழிலதிபர். அப்படியே இந்த பக்கம் வந்தா ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு எளிய வறியவர். அந்த எளிய வறியவருக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா அவருக்கு அந்த நாள் மிகப்பெரிய திருவிழாவா இருக்கும். அந்த 3 வேளை சாப்பாடுமே எங்கேயோ ஒன்று யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படியே இந்த பக்கம் இந்த தொழிலதிபர் பக்கம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசம் மட்டும் அவர் வந்து 10 லட்ச ரூபா டார்கெட் வச்சிருக்காரு, ஆனா 9,50,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் நிம்மதியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஆமாங்க, அந்த 50,000 சம்பாதிக்க முடியலன்னு ஏங்கியே சுத்துருவாரு. ஆனா இந்த பக்கம் இருக்கிற வறியவருக்கு வந்து அந்த 3 வேளை சாப்பாடு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலே சந்தோஷமான மனசு அந்த மனசு தான். அப்ப 9,50,000 ரூபா சம்பாதிச்ச ஒருத்தனால நிம்மதியா இருக்க முடியல, ஆனா 3 வேளை சாப்பாடு கிடைக்கிற ஒருத்தனால நிம்மதியா இருக்க முடியுது. இந்த வாழ்க்கையை கொண்டாட முடியுது அப்படின்னா என்ன காரணம்? எல்லாமே மனநல தாங்க காரணம். இன்னைக்கு நமக்கு இது கிடைச்சிருக்குது, நாளைக்கு இன்னும் பெட்டரா கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. எல்லாமே மாறும். இந்த மனநிலையோட எதையுமே ஏத்துக்கிற பக்குவத்தோடையும் எல்லாமே நல்லதா மாறும் அப்படிங்கிற மனநிலையோட போங்க. இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே அழகா மாறும். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹார்ட் போட்டு மீண்டும் நாளை இதே நேரம் இதே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.